நெறைய பேருக்கு பாருங்களேன், எவ்வளோ எவ்வளோ பெரிய பெரிய சாப்பாடு, குழம்பு, பொரியல் இதெல்லாம் செஞ்சுருவாங்க. ஆனா, இந்த சாதாரண சிம்பிளா இருக்கக்கூடிய இந்த முட்டை கிரேவி வந்து கரெக்டான பக்குவத்தில செய்ய முடியல. அந்த டேஸ்ட் வரல அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது என்னமோ வந்து பெரிய கஷ்டமான வேலைன்ற மாதிரியுமே அவங்க நெனச்சுட்டு, சிம்பிளா முட்டை தொக்கு, இல்ல உடைச்சு ஊத்துறது, இந்த மாதிரியான வேலைகள பண்ணிடுவாங்க. இந்த முட்டை கிரேவிய சிம்பிளா செய்யலாம். எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதில பார்த்தீங்கன்னா, முட்டையில மசாலா பிடிக்கலன்ற ஒரு கம்ப்ளைண்ட் தான் நெறைய லேடீஸ்க்கு வரும். சரியான அந்த முட்டை கிரேவிக்குள்ள முட்டைக்குள்ளலாம் கிரேவி ஏறல, அந்த காரம் ஏறலன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி செய்யலாம் சிம்பிளா அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் 5 முட்டை, 2 வெங்காயம், 2 தக்காளி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் சோம்பு, மிளகு, சீரகம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா புதினா இலை, 2 ஸ்பூன் மசாலா பொடி, கொஞ்சமா மல்லி இலை. உப்பு தேவையான அளவு வச்சுக்கோங்க. எண்ணெய் உங்களுக்குடைய தேவையான அளவே வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயத்த வந்து இந்த நீல வாக்குல நறுக்கிக்கோங்க. ஸோ நம்ம வெங்காயம், தக்காளி நறுக்கிற விதம் கூட ஒரு சமையலுக்கு டேஸ்ட்டு குடுக்குன்னு சொல்லுவாங்க. அதனால கீத்து கீத்தா வெட்டிக்கோங்க. நீல வாக்குல வெட்டிக்கோங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி வெங்காயத்த நல்லா நீல வாக்குல நறுக்கி வச்சுக்கோங்க. தக்காளிய பொடியா நறுக்கிக்கோங்க. முட்டைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. தேங்காய், மிளகு, சோம்பு, சீரகம், 2 பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வாணல்ல எண்ணெய் ஊத்தி காஞ்சதும் இந்த வெங்காயம், தக்காளி, மல்லி, புதினா, இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த வதக்குற டைம் தான் ரொம்ப முக்கியமானது. நல்லா வந்து சுண்ட பெரட்டி சிம்முலே வச்சுட்டு, அப்புறம் ஃபுல்லா வச்சு இப்படியா வதக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் அரைச்ச தேங்காய் விழுது, தேவையான அளவு மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கலவை நல்லா கெட்டியானதும் உரிச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த முட்டைய அதையும் சேர்த்துக்கோங்க. கலவைய நன்கு கெட்டியானதும் மேல 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதுவும் டேஸ்ட் குடுக்கும். ஸோ நல்லெண்ணெய சேர்த்து இறக்குனீங்கன்னா, மிக அருமையான முட்டை கிரேவி தயார். இது சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சுட சாப்பாட்டுக்குலாம் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்க. வல்லவன்